வீடியோ பார்க்க போகிறேன்னா மொத்தம் 18 ஆடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 12 ஆடுகள் வந்து பெரிய ஆடு, அதுக்கப்புறம் 5 ஆடுகள் வந்து கொஞ்சம் குட்டிகள், அது கொஞ்சம் கொலை கொடிக்கிற குட்டிகள் தான் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நாங்கள் சங்கரங்கோயில் டு திருவேங்கடம் போகிற ரோட்டில் இருக்க கரிசல் குளம், அதில் உள்ளே வந்தீங்கன்னா ஐயாபுரம், அதுதான் எங்களோட ஊர். ஓகேங்களா? ஆடு வாங்கி வளர்க்கணும் ஆசைப்பட்றவங்க இந்த ஆடை வாங்கி வளர்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், இல்லாட்டா மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பேர் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் கால் பண்ணுறதுனால யார் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலை. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பில் வந்து இந்த ஒரு தவறு தான் நஷ்டத்துக்கு வந்து காரணமாக அமையுது. ஆடு வளர்ப்பவங்க பலர் என்னென்னா ஒரு நல்ல வருமானம் பார்க்குற தொழிலாக தான் இந்த ஆடு வளர்ப்பு தொழிலை பார்க்குறாங்க. சின்ன முதலீடாக இருக்கலாம், நல்ல லாபம் தரக்கூடியது, வேகமாக பெருகும் தொழில், விவசாயத்துக்கு ஒரு சைடு இன்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி பல கனவுகளோட பலர் வந்து ஆடு வளர்ப்பில் இறங்குறாங்க. ஆனால் சில மாதங்கள் கழித்து என்ன ஆகும் தெரியுமா? ஆடுகள் வந்து இருக்குது, குட்டி பிறக்குது, தீவனமும் போகுது, மருந்து செலவு போகுது, ஆனால் கையில் வந்து லாபமே வரவே வராது. சிலருக்கு இன்னும் மோசம், கடன் வாங்கி தொடங்கிய பண்ணை வந்து நஷ்டத்துக்கு வரும், நம்பிக்கை உடஞ்சி போகும். ஆடு வளர்ப்பு நல்ல தொழில் இல்லை என்று முடிவு பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஆடு வளர்ப்பு நஷ்டம் தரும் தொழில் கிடையாது. தவறான முறையில் ஆடு வளர்ப்பதே நஷ்டத்துக்கு காரணம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பலர் கவனிக்காத, புரிந்து கொள்ளாத, ஆரம்பத்திலே செய்யும் ஒரு பெரிய தவறு தான் அவர்களோட மொத்த பண்ணையும் மெதுவாக நஷ்டத்துக்கு இழுத்து கொண்டு போகும். அந்த ஒரு தவறு என்ன? ஆட்டை வளர்ப்பதற்கு முன்னாடி திட்டமிடாமல் தொடங்குது. இதில் வந்து திட்டமின்மை, பிளானிங் இல்லாமல் இருக்கும். அதுதான் ஆடு வளர்ப்பில் மிகப்பெரிய நஷ்டம். இந்த வீடியோவில் ஏன் இந்த ஒரு தவறு மட்டும் போதும் ஒரு பண்ணையை நஷ்டமாக்க, எப்படி அது தீவனம் முதல் விற்பனை வரை எல்லா இடத்துலையும் பாதிக்கும், அதை வந்து எப்படி சரி செய்யலாம், ஆடு வளர்ப்பில் நிலையான லாபம் எப்படி பெறலாம், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் போகும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பார்ட்டையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். இதில் சொல்லப்போகும் ஒரு தகவல் கூட உங்கள் பண்ணையை வந்து நஷ்டத்தில் நிறுத்தி லாபத்துக்கு திருப்பக்கூடும். சில பேருக்கு வந்து மார்க்கெட் பண்ண தெரியாமல் கூட நஷ்டத்துக்கு வரும். அதுக்கான வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் கேட்குற வீடியோவுக்கு நான் இனிமேல் வீடியோவை வரும். நஷ்டம் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது? பலர் வந்து நினைக்கிறாங்க நஷ்டம் வந்து ஆடுக்கு வந்து நோய் வந்ததாக தான் வரும், இல்லை ஆடு இறந்தால் தான் வரும், இல்லை சந்தையில் வந்து விலை குறைஞ்சா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நஷ்டம் இங்கே ஆரம்பிக்கவே இல்லை. நஷ்டம் ஆரம்பிக்கிற இடம் வேறு. அது எங்கே தெரியுமா? ஆடு வாங்கும் நாளுக்கு முன்னாடி ஒரு மனிதர் ஆடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அவருக்கு யாரோ சொல்லுவாங்க, அண்ணா இந்த தொழில் வந்து நல்ல லாபம் தரும், 10 ஆடுகளால் ஆரம்பிங்க, குட்டி போட்டால் உங்கள் வாழ்க்கையே மாறிடும். அவர் உடனே என்ன பண்ணுறாரு? ஒரு இடம் பார்த்து சில ஆடுகள் வாங்கி ஒரு குடிசை மாதிரி ஷெட்டு போட்டுட்டு தொழிலை வந்து ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் ஒரு முக்கியமான கேள்விக்கும் பதில் சொல்லி இருக்க மாட்டார். எந்த வகை ஆடு வந்து வளர்க்க போகிறோம், எந்த பகுதியில் எந்த காலையில் ஏற்றதா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். தீவனம் வந்து எங்கேருந்து வரும், மருத்துவ வசதி இருக்கா, இறைச்சிக்காக வளர்க்கிறேனா, இனப்பெருக்கத்துக்காக வளர்க்கிறேனா, குட்டி விற்பனைக்கா, மாத செலவு எவ்வளவு, ஒரு ஆட்டுக்கு வந்து தினசரி செலவு எவ்வளவு ஆகும், எப்போ விற்றா லாபம் இருக்கும், நோய் வந்தால் என்ன செய்யணும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லாமல் தொழில் ஆரம்பித்தா அது தொழில் இல்லை, அது ஒரு முயற்சி தான். முயற்சி வந்து வெற்றி அடையலாம், தோல்வியும் அடையலாம். ஆனால் தொழில் வெற்றி அடைய வேணும்னா கண்டிப்பாக திட்டமிடல் இருக்கணும். திட்டம் இல்லாமல் தொடங்கும் ஆடு வளர்ப்பு அடித்தளம் இல்லாத வீட்டை போல் வெளியில் பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் ஒரு நாள் இடிஞ்சு விழுந்துடும். இப்போ திட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால உடனே நஷ்டம் தெரியாது. முதல்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கும். ஆடு வந்து நல்லா சாப்பிடும், குட்டி பிறக்கும், பண்ணை வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் பலர் உண்மையான பிரச்சனையை லேட்டாக புரிஞ்சுக்கிறாங்க.
திட்டமின்மை மெதுவாக நஷ்டத்துக்கு தள்ளும். ஃபஸ்ட்டு என்ன? தவறான ஆடு தேர்வு. உங்கள் ஊருக்கு ஏற்ற ரகம் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் யாரோ சொன்னதை கேட்டு ஆடு வாங்குறாங்க. வெப்பமான பகுதி, ஈரமான பகுதி, மலைப்பகுதி, வறண்ட பகுதி, ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற ரகம் வந்து வேறுபடும். பகுதிக்கேற்ற ரகம் இல்லைன்னா நோய் வந்து அதிகமாக வரும். எடை அது வந்து குறையும். இனப்பெருக்கம் பாதிக்கும். மருந்து செலவு வந்து உயரும். ஆரம்பத்திலேயே தவறான ஆடு வாங்கினா அது ஒரு முதலீடு இல்லை, அது மெதுவான ஒரு நஷ்டம். அடுத்து தீவன செலவை வந்து கணக்கிடாதது. ஆடு வாங்குறதுக்கு எல்லாரும் பணம் தயார் பண்ணுவாங்க, ஆனால் தீவனத்துக்கு நீண்ட காலம் திட்டம் வைக்க மாட்டாங்க. ஒரு மாதம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? 2 மாதம் கூட நடக்கும். 3ஆவது மாதத்துலேருந்து என்ன ஆகும்? பசுந்தீவனம் போதாது, வைக்கோல் விலை வந்து உயரும், அந்த கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து வாங்க வேண்டி வரும். சத்து குறைவு வந்து இந்த இடத்துல தான் தொடங்குது. ஆடு சாப்பாடு சரியில்லைன்னா அது உடனே விழுந்து இறக்காது. அது எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். குட்டி வளர்ச்சி வந்து குறையும், பால் உற்பத்தி குறையும், அந்த பிறப்பு திறனும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா தீவன குறைவு என்பது கண்களுக்கு தெரியாத நஷ்டம். அடுத்து ஷெட் அமைப்பு வந்து அலட்சியம் செய்கிறது. திட்டம் இல்லாமல் தொடங்கும்போது பலர் வந்து ஷெட்டை வந்து டெம்ப்ரவரியாக தான் போடுறாங்க. இப்போது ஏதாவது போடலாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. ஷெட்டு சரியில்லைன்னா ஈரப்பதம் வந்து அதிகரிக்கும். அந்த புழுக்கையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தேங்கியே இருக்கும். கிருமி வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். கால் நோய், தோல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை இது எல்லாமே வரும். ஒரு மோசமான ஷெட்டு காரணமாக ஆடுகளோட ஹெல்த்தி வந்து பாதிக்கப்படும். இதுவும் ஒரு கண்ணுக்கு தெரியாத நஷ்டம். அடுத்து நோய் தடுப்பு அட்டவணை இல்லாதது. என்னன்னா, தடுப்பூசி வந்து எப்போ போடணும், குடற்புழு நீக்கம் வந்து எப்போ, கனிம கலவை எப்போ, அந்த சினையாடுகளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கவனிப்பு கொடுக்கணும். இதெல்லாம் தெரியாமல் நடத்துகிற பண்ணையில் நோய் வந்த பிறகு தான் அவங்க வந்து அதை கவனிப்பாங்க. அதுக்குள்ள வந்து பாதிப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கும். திட்டமில்லாத பண்ணை கண்டிப்பாக அது ஒரு பண்ணையாகவே இருக்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து நடத்த முடியாது. இப்படி நடக்க முடியாமல் போகிறது தான் நீண்ட நாள் வந்து லாபம் இல்லாமல் நிலைக்காது, நஷ்டத்தில் கொண்டு போய் இருக்கும். விற்பனை இலக்கு. சில ஆடு வளர்ப்பாங்க, ஆனால் எப்போ விற்கணும் அப்படிங்கிறது தெரியாது. கொஞ்சம் வெயிட்டு ஏறட்டும், கொஞ்சம் நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே போனால் செலவு கூடும், ஆனால் விலை வந்து நிலையாக இருக்காது. ஒரு ஆட்டை சரியான நேரத்தில் விற்காதது கூட ஒரு நஷ்டம்தான். தவறான டைமிங், குறைஞ்ச லாபம் அல்லது நேரடி நஷ்டம், இது எல்லாமே அந்த நேரத்தில் சந்திக்கக்கூடும். ஓகேங்க, இன்றைக்கி வந்து இது வரைக்கும் போதும். பார்ட் 2, இதுக்கான பார்ட் 2 வந்து நாளைக்கு வீடியோவாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.